அனிதாக்கா, இவ்வளோ படிச்சிருக்கியே, டிகிரிலாம் முடிச்சிருக்க, ஆனால் ஏன் அந்த வேலை பார்க்குற? டிகிரி முடிச்சிருக்கேன் தான், டீச்சர் வேலைக்கு முடிச்சிருக்கேன் தான், டீச்சர் வேலைக்கு போகலாம் தான். ஆனால் அது வந்து எனக்கு அவ்வளோவா ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ சேலரியும் எனக்கு அவ்வளோவா கிடைக்கல. சேலரி ப்ளஸ் எனக்கு ஃப்ரீடம் வேணும். நான் எதாவது விசேஷத்துக்கு போகணும், இல்லை வேறு ஏதாவது அஃபிஷியலாக வெளியே போகணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் லீவ் கிடைச்சிடாது. ஏன்னா நான் லீவ் போட்டு போகிறேன் அப்படின்னா அங்கே குழந்தைங்களோட அந்த படிப்பு ஒரு நாள் படிப்பு பாதிக்கும். இன்னொரு டீச்சர்ஸ் நம்பி விட்டுட்டு போகலாம், தப்பு இல்லை. அது அவங்களுக்கும் வேலை சொன்ன நம்ம பசங்களும் வந்துட்டு நம்மளோட பழகிட்டு அடுத்த மிஸ்ஸுட்டு போய் உட்காரும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தயக்கமாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை. ஸோ இதெல்லாம் நமக்கு சுத்தப்பட்டு வராது. ஆனால் வேலைக்கு போனேன், எனக்கு அவ்வளோவா அது கம்ஃபர்டபுளாக தெரியல. ஸோ நம்மளே ஏன் சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. நிறைய தொழில் யோசித்தேன், எதுவும் வந்துட்டு எனக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. ஸோ என் வீட்டில் இருந்தவங்க, என் பசங்க எல்லாரும் சொன்னாங்க, இந்த மிஷின் போடுமா, உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ செய் அப்படின்னு சொல்லி என் பசங்களும் என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ என் ஃபேமிலியும் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு இது ஓகேன்னு தோணுது. வீட்டிலேருந்து செய்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்ல தொழிலும் கூட, ப்ளஸ் வந்துட்டு நம்ம வேலையும் நம்ம பார்க்கலாம். இது ரெண்டு காரணத்துக்காகவும் நான் இந்த தொழில் ஆரம்பித்தேன். ஸோ ஓனாக வந்துட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது இன்னும் வந்து ஒரு தைரியம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தன்னம்பிக்கை வருது. நம்மளாலையும் சாதிக்க முடியும், நம்மளாலையும் வந்து சம்பாதிக்க முடியும், நம்மளாலையும் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அந்த தைரியமும் அந்த நம்பிக்கைக்காகவும் இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் மேலே முன்னேற்றி கொண்டு போகணும், அவ்வளோதான் என்னுடைய விருப்பம். அனிதாக்கா, இந்த வேலை எனக்கு கஷ்டமா இல்லை? எனக்கு கஷ்டமா இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தங்க கையை எதிர்பார்த்து வாழ்கிறத விட நம்ம சொந்த காலில் நின்று வாழ்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இல்லை. நீ படித்த படிப்புக்கு இது உனக்கு தகுதியானதா? ஒருத்தன்ட்ட பொய் சொல்லும்போது அவமானப்படணும், ஒருத்தன்ட்ட பிச்சை எடுக்கிறோமா அவமானப்படணும், இல்லை கேவலப்படணும். அது வந்து நம்ம தகுதியை விட ரொம்ப குறைச்சது. ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறோமா அதுவும் கஷ்டம். இது நம்ம சுயமாக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உழைப்போட செய்கிற வேலை. ஸோ இது எனக்கு எந்த விதத்துலையும் தகுதி குறைச்சல் கிடையாது, என்னுடைய தகுதியை உயர்த்தின ஒரு வேலை. ஸோ அதை நான் வந்துட்டு என் தகுதிக்கு மீறின வேலையை தான் நினைக்கிறேன், தகுதி குறைச்சலான வேலையை நான் நினைக்கிறேன். எனக்கு இது சந்தோஷமான ஒரு விஷயம் தான்.